குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எஸ்சி எஸ்டி மக்களுடைய முதன்மையான பிரச்சனையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நாம் ஒதுக்கிவிட்டு அலட்சியப்படுத்திவிட்டு செல்ல முடியாது என்ற நிலையில் இந்த கால நெருக்கடியிலும் இங்கு நான் வந்து சேர்ந்திருக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு இடஒதுக்கீட்டின் எதிர்காலம் என்ன என்பதை பற்றித்தான் நாம் பேச இருக்கின்றோம். தேசியனுடைய அன்புச்சோதர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போயிருந்தால் எப்படி இந்த பட்டியல் சமூகம் இன்னும் மோசமான நிலைக்கு ஆளாகி இருக்கும் என்று சொன்னார். இந்த திருவாரூரில் இதை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டிய, அதனுடைய பின்னணியை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருவாரூர் மண் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு மண். நம்முடைய மாவீரர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்து இங்கே இந்த பணிகளை துவக்கின்ற நேரத்தில் அவர் இந்த ஊருக்கு வந்து தங்கி இருந்து இந்த ஊரினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு போயிருக்கிறார். அப்படி என்ன இந்த ஊருக்கு மிக முக்கியமான வரலாறு, இதை உங்களுக்கே நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. திருவாரூரில் இருக்கின்ற தியாகராஜர் ஆலயத்திலே இன்றைக்கும் திருவிழா காலத்திலே முதல் மரியாதை கொடுக்கப்படுவது யானையேவி பெரும்பறையன் என்கிறவர். அவருடைய வாரிசுகள் சோழ காலத்திலே துவக்கப்பட்ட அந்த மரியாதை, அந்த வாரிசுகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த மரியாதை வழங்கப்படுகிறது. ஆனால் வெளிப்படையாக விமர்சையாக இல்லாமல் அதை ஒரு சடங்கு போல இன்றைக்கு கமுக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இன்னைக்கு பல சமூகத்தினர் நம்மை விட மிக மோசமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சமூகத்தினர் எல்லாம் எங்களுக்கு இந்த வரலாறு இருக்கிறது, அந்த வரலாறு இருக்கிறது என்று கட்டுக்கதைகளை கொண்டு வந்து அதையெல்லாம் வரலாறாக மாற்றி அதன் அடிப்படையில் அதை இன்றைக்கு வாக்கு அரசியல் மேலோங்கிவிட்ட காரணத்தினாலே அரசாங்கமும் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாறு கொண்ட சமூகங்களாக பெருமிதத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நீண்ட வரலாறு கொண்ட சமூகம் இது. இதை தன்னுடைய வரலாற்றை மறந்துவிட்ட காரணத்தினாலே நம்மில் திணிக்கப்பட்ட இடைக்காலத்திலே, அதுவும் சில நூறாண்டுகளுக்கு முன்னாலே திணிக்கப்பட்ட பொய்க்கதைகளை நாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு வரலாற்றவர்களாக கீழானவர்களையும் கீழானவர்களாக இருந்தோம் என்று நாமே நம்பக்கூடியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். யானையேறி பெரும்பறையன் என்கின்ற அந்த வரலாற்றை நீங்க எண்ணி பார்த்தால், அதை தேடி பார்த்தால், இந்த சமூகம் எந்த அளவுக்கு இங்கே ஆளுமிக்க சமூகமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நிலமற்ற கூலி விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக திருவாரூர் மாவட்டம் இருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே பட்டியல் சமூக மக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற மாவட்டம் திருவாரூர் மாவட்டம்.
எடுத்துக்கொண்டார். திருவாரூர் தொகுதி எப்படி இவர்கள் இவ்வளவு அடர்த்தியாக இங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிற நிலங்களை வளமாக்கியவர்கள், இதற்கு உரிமையோடு இருந்தவர்கள் இந்த மக்கள் தான். இவர்களுக்கு நிலமக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் என்னென்னைக்கு இப்படி கூலிகளாக இருந்தது கிடையாது, நிலமக்களாக இருந்தது கிடையாது. அப்படி இருந்ததுதான் தொகுப்பயம் என்கின்ற அந்த மரியாதை அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கார். அதுவும் ஞானிகளே ஏறி ஊர்வலத்துக்கு கோயிலில அவருடைய உற்சவமூர்த்தி ஊர்வலம் வருவதற்கு முன்பாக இவர்கள் ஊர்வலம் போக வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு செல்வாக்கோடு இவர்களுக்கு இருந்திருப்பார்கள் என்று எண்ணிப்பார்கள். இந்த வரலாற்றை நாம் எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டோம், மறந்து விட்டோம். இன்றைக்கு நாம் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன் மாவீரர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்து யானையேறி பெருமலையினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் தஞ்சாவூருக்கு போய் தியாகச்சாமாருடைய சமாதியை அவர் பார்க்க வேண்டும்? ஏன் நந்தன் அவர்கள் அடக்கம் செய்த இடத்தை போய் பார்க்க வேண்டும்? அவர் ஒரு அரசியல் தலைவர். ஏன் இதை செய்ய வேண்டும்? இதை தன்னுடைய சொந்த வரலாற்றிலே சுயசரிதையிலே ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இந்த இடங்களிலே போய் தங்கி இருந்து இந்த வரலாறுகளை நான் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் அவர் அரசியல் தளத்திலே போராடுகிறார். அம்பேத்கர் அவர்களோடு இரட்டை வாக்குரிமை கோரிக்கையை முன்வைத்து வட்டமேசை மாநாட்டிலே பங்கேற்கிறார். நீங்கள் அரசியல் கோரிக்கையை வலுவாக முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வரலாற்றை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் வெறும் அரசியல் கோரிக்கையை மட்டும் முன்வைத்தார் அதை வெற்றி பெற முடியாது. அதனுடைய மதிப்பும் நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிற சகோதரர்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே பட்டியல் சமூக மக்கள் என்ற இந்த நிலை என்றைக்கு இந்த பட்டியல் என்பது உருவாக்கப்பட்டது, இந்த பட்டியல் என்பது உருவாக்கப்பட்டதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்களால் கல்வி அறிவு பரவலாக்கம் பெற்ற பிறகு அதுல நல்லதும் நடந்தது, கெட்டதும் நடந்தது. நல்லது என்றால் நமக்கு உலக நாடுகளுடைய போராட்ட வரலாறுகள் தெரிந்து கொண்டோம். நாமும் ஜனநாயக ஒரு அமைப்பை நிறுவ வேண்டும் என்ற வேட்கையை பெற்றோம், சமத்துவத்துக்கான வேட்கையை பெற்றோம். அதனால் கிடைத்த நன்மை. இந்த பட்டியல் உருவானதற்கு பிறகு இதற்கு பிறகு இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டதற்கு பிறகு நமக்கு ஒரு தீமையும் நடந்திருக்கிறது. என்னவென்றால் இந்த பட்டியலில் இருக்கிற சாதிகள் ஒவ்வொன்றும் பொதுவான தன்மை ஒரு தன்மை என்னவென்றால் இந்து மதத்தோடு இவர்கள் எந்த மதமும் அற்றவர்கள். இதுதான் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இருக்கிற ஒரு பொது தன்மை. இந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் அனைவரையும் ஒரு பட்டியலே சேர்த்தார். 1931 எடுக்கப்பட்ட கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்புல அந்த சென்சஸ் கமிஷனர் முன்னுரையாக எழுதும் போது அவர் சொல்கிறார், இவர்கள் தங்களை புறநிலை சாதிகள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். டிப்ரஸ் கிளாஸ் என்ற பெயர் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்துக்களால் அன்டச்சபிள்ஸ் என்ற பெயர் அடையாளம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. காந்தியவாதிகளால் ஹரிஜன் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது.
ஆனால் இந்த பெயர்கள் எதையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை எக்ஸ்டீரியர் காஸ்ட், புறநிலைசாரிகள், இந்து மதத்திலிருந்து அப்பாற்பட்டவர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இதை சென்சஸ் கமிஷனர் எழுதுகிறார். எக்ஸ்டீரியர் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட் என்பது 1935க்கு பிறகு புழக்கத்திலே வந்த ஒரு அடையாளம். அதற்கு முன்பு 1931 சென்சஸ் கணக்கெடுப்பை மேற்கொண்ட அந்த ஆணையர் சொல்கிறார், இவர்கள் தங்களை எக்ஸ்டீரியர் காஸ்ட் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி அந்த பட்டியலே சேர்க்கப்பட்ட சாதிகள் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக நடத்தப்பட்டார். அம்பேத்கர் அவர்கள் தீண்டாமை எப்பொழுது இங்கே வந்தது, இந்தியாவில் இந்த மக்கள் எப்பொழுது தீண்டாதார் ஆக்கப்பட்டார்கள், அன்டச்சபிள், ஹவு தே பிகம் அன்டச்சபிள் என்று ஒரு முக்கியமான நூலை 40களில் எழுதுகிறார். எந்த நேரத்தில் பிரதேசம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இந்த மக்களுக்கான உரிமைகளை, வாக்குரிமையை, பிரதிநிதித்துவ உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் எழுதிய ஒரு நூல் தான் முக்கியமான நூல். இந்த பட்டியல் சாதியினர் யார் அல்ல தீண்டாதார் என்பவர் யார், அவர்கள் எப்படி தீண்டாதார் ஆக்கப்பட்டார், சின்ன நூல். அது பௌத்தம் பற்றிய அவருடைய புத்தாட்சி தம்மா பெரிய நூல் அல்ல, ஒரு சின்ன நூல். அதை நாம் எல்லாம் அவசியம் படிக்க வேண்டும். ஆனால் அப்படி படிக்கிற நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் பல வரலாறுகளை சொல்லுகிறார். தமிழை பற்றிய விஷயத்தை கூட பேசுகிறார். தமிழ் மொழி என்பது இந்தியா முழுவதும் பரவி இருக்கிற ஒரு மொழியாக இருந்தது. இந்தியா முழுவதும் நாகர் என்கிற மக்கள் தான் இருந்தார்கள், அவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் பேசுகிற மொழியாக தமிழ் என்பது இருந்தது. அதற்கு பின்னாலே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரியருடைய வேதாதிக்கத்தின் காரணமாக தென்னிந்தியாவுக்கு தள்ளப்பட்டார்கள். தென்னிந்தியாவோடு அந்த மொழி பிரித்து போனது. தமிழ் என்பதுதான் தமிழர், திராவிடர், திராவிடர் என்று உருமாறியது, பிரிந்தது என்பதை மொழியியல் வல்லுநர்களுடைய ஆதாரங்களை வைத்து அம்பேத்கர் சொல்கிறார். இன்னைக்கு பேசுறார் தமிழ் வேற திராவிடம் வேற, திராவிடமும் தமிழ் எதிர் எதிர் என்று. இதற்கு அம்பேத்கர் அன்றைக்கு விடை சொல்லி இருக்கிறார். ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்பாக விடை சொல்லி இருக்கிறார். தமிழும் திராவிடமும் ஒன்றுதான், தமிழ்தான் திராவிடம் என்பதை அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வரலாற்றை அவர் எழுதும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு கிடைக்கிறதான் தீண்டாமை என்பது அங்கே அவருடைய பம்பாய் மாகாணம் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி புத்தர்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே தீண்டாமை என்பது வந்திருக்க வேண்டும் என்பதை பல்வேறு ஆதாரங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்து அதை சொல்லுகிறார். ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளிலும் ஒரே மாதிரியாக ஒரே நேரத்தில் அந்த தீண்டாமை என்பது வந்துவிடவில்லை. குறிப்பாக இந்த தீண்டாமைக்கும் பௌத்தத்துக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது. இதைத்தான் அயோத்திநாத பண்டிதர் அவர்கள் பூர்வ பௌத்தம் என்று சொன்னார். அதாவது ஒரிஜினல் புத்திசம். இங்கே இருக்கிற தீண்டாத மக்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், பட்டியல் சமூக மக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் பூர்வத்தில பௌத்தர்களாக இருந்தவர்கள், இவர்கள் தான் ஒரிஜினல் புத்திஸ்ட் என்று ஆராய்ச்சியின் அடிப்படையிலே அந்த முடிவுக்கு அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சேர்ந்தவர் நம்முடைய பண்டிதர் அயோத்திதாஸ் அவர்கள். அப்படி சொல்லும் போது பௌத்தம் அதை குறித்த ஆய்வுகளை செய்கிறவர்கள், அது நீண்ட நெடுங்காலமாக எங்கே இருந்தது, இந்தியாவில் வட இந்தியாவில் இருந்த பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள், பௌத்த பிக்குகள், பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள் இஸ்லாமியருடைய படையெடுப்புகளில் ஏராளமாக அழித்தொழிக்கப்பட்டார்கள். அம்பேத்கர் சொல்கிறார், பௌத்தம் எப்படி இங்கே அழித்தொழிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கானவர்கள்
கொலை செய்யப்பட்டார்கள். அதுபோல தமிழ்நாட்டிலும் பக்தி இயக்கம் என்று சொல்லப்படுகிற சைவ மறுமலர்ச்சி இயக்கம் முன்னெடுக்கப்பட்ட நேரத்தில் இப்ப 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இதே போல பௌத்தர்களும் சமணர்களும் இங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. இந்தியாவில் எங்கும் இவ்வளவு கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்படுவதை உயிரோடு கழுதிலே ஏற்றி ஒரு ஆணியை இரும்பாலான ஒரு கூறிய முதை கொண்ட ஒரு கடற்பாறை போன்ற ஒரு அமைப்பு அதை நடு தெருவிலே நட்டு வைத்து அதை உயிரோடு ஒருவரை அதில் உட்கார வைத்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலே உள்ளே போகும். அவர்கள் சிரசு மேல் தலையின் மேல் அந்த போர் முனை பிளந்து வெளிவந்து அவர்கள் படுகொலை செய்யப்பட வேண்டும். அப்படி கொலை செய்யப்படுகிறவர்கள் எல்லாம் காக்கைகள் கழுகள் அந்த பிணத்தை பிடித்து எடுக்க வேண்டும். அதை அப்புறப்படுத்தக் கூடாது. ஏனால் அதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அச்சப்பட வேண்டும் என்று பௌத்த சமணர்களை படுகொலை செய்த இடம்தான் தமிழ்நாடு. இப்படி பௌத்தம் இங்கே அழிக்கப்பட்டது, மிக கொடூரமாக அழிக்கப்பட்ட இடம் தமிழ்நாடு. ஆனாலும் மிக நீண்ட காலம் பௌத்தம் இருந்த இடம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். 15ஆம் நூற்றாண்டு வரை இங்கே பௌத்தம் செழிப்போடு இருந்ததை பல கலை வல்லுநர்கள் ஆதாரங்களோடு சொல்கிறார்கள். இங்கே கிடைத்திருக்கிற பௌத்த புத்தருடைய சிலைகள், அந்த புத்தர் சிலைகள் நாகப்பட்டினபாணி சிலைகள் என்று கலை வல்லுநர்கள் அழைக்கப்படுகின்றனர். அந்த சிலைகள் நகர்வனம் வருவது போல அந்த சிலைகளை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று விழா நடத்துகிற நிலை இருந்திருக்கிறது. அந்த சிலைகளில அவர்கள் அந்த உற்சவமூர்த்திகளாக அவர்களை எப்படி எடுத்து போனார்கள், அதற்கான ஏற்பாடு எப்படி இருந்தது என்பதை அந்த சிலைகளை வைத்து ஆய்வு செய்த கலை வல்லுநர்கள் சொல்கிறார்கள். 15ஆம் நூற்றாண்டு வரை இங்கே சிறப்பாக பௌத்தம் இருந்திருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கிழக்கிந்திய கம்பெனியார் இங்கே வந்து நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு ஸ்தூபியை, பௌத்த ஸ்தூபியை, சிதைந்து போன நிலையில் இருந்த ஸ்தூபியை அவர்களே ஓவியமாக வடித்து விட்டு அதுக்கப்புறம் பிடித்து அதில் ஒரு அவர்களுக்கான கட்டடத்தை கட்டி இருக்கிறார். அதுக்கு முன்பு அந்த ஸ்தூபி இருந்ததை அவர்கள் பிரதி எடுத்திருக்கிறார்கள், ஒரு புகைப்படம் இல்லை. அங்கே ஏராளமான பௌத்த செப்பு திருமேனிகள், புத்தருடைய செப்பு திருமேனிகளை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார். இதற்கே தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோயில்களில பௌத்தத்துடைய அடையாளம் இருக்கிறது. தஞ்சாவூர்ல, தாராசுரத்துல நீங்க போனால் இன்றைக்கும் புத்தருடைய சிற்பங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. தஞ்சை பெரிய கோயிலில் புத்தருடைய சிற்பம் இருக்கிறது, தாராசுரத்தில புத்தருடைய சிற்பம் இருக்கிறது. இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் இந்த இடங்கள் எல்லாம் பௌத்த கோயில்களாக இருந்து பின்னால் சிவன் கோயில்களாக மாற்றப்பட்டன. அதற்கான ஆதாரங்கள் தான் இவை என்று இதை பற்றி ஆராய்ந்த மிக முக்கியமான ஒரு தலைவர் அறிஞர், வரலாற்று அறிஞர் சுரேஷ் பிள்ளை என்பவர் ஒரு பெரிய நூலையே எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்தில். அப்படி மிக வலுவோடு பௌத்தம் இருந்த பகுதி இந்த நாகை திருவாரூர் பகுதி. அதனால்தான் இந்த மக்கள் அடர்த்தியாக எங்கே இருக்கிறார்கள், இந்த பகுதியில் தான் இருக்கிறார்கள். அடர்த்தியாக இருப்பது மட்டுமல்ல, நீண்ட வரலாறு கொண்டவர்களாக இருப்பது மட்டுமல்ல, ஒரு செழிப்பான பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் இந்த பகுதியிலே இருக்கிற மக்கள் நாம் பயன்படுத்துகிற, நாம் பின்பற்றுகிற அந்த சடங்குகள், பழக்க வழக்கங்கள், இதை நீங்கள் சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் அவையெல்லாம் இந்து பழக்க வழக்கங்கள் அல்ல, அவையெல்லாம் பௌத்தத்தோடு தொடர்பு என்பதை. எனவே புத்தர்கள் ஆட்சி இருந்த இடத்துல 4ஆம் நூற்றாண்டில் 6ஆம் நூற்றாண்டு கிடைக்கிற தீண்டாமை வந்திருக்கிறது என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னால் அதை இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் நாம் பொருத்தக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அதை பொருத்தி பார்க்க கூடாது. புத்தர்கள் ஆட்சி காலத்திலே தான் இருந்தது. பகலிலே தீண்டாதவர்கள் நகரங்களிலே நடமாடக்கூடாது. அவருடைய நிழல் பட்டால் தீட்டு என்பதற்காக பகலில் வரக்கூடாது.
கூடாது. அவர்கள் பின்னாலே ஒரு குழப்பத்தை கட்டிக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் கால் தடம் பண்ணிவிட்டால் அதுக்கிட்டு அதை பின்னாலே அதையே அழித்துக் கொண்டு வர வேண்டும். அவர்கள் எச்சில் துப்பிவிடக் கூடாது, அதற்காக கழுத்திலே கலையத்தை கட்டிக் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் விதிகள் இருந்தன. அந்த அளவுக்கு அவர்கள் மூர்க்கமாக ஒடுக்கப்பட்டார்கள். இது துர்க்கர்கள் ஆட்சி செய்த இடத்துல, குறிப்பாக மராட்டிய பகுதியிலே இருந்ததை தவிர இந்தியாவின் வேறு பகுதிகளிலே கிடையாது. அவர் சொன்ன அந்த சமயத்திலே புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இத்தகைய தீண்டாமை கொடுமைகள் எப்படி இருந்தன என்று சொல்கிறாரோ, அதே காலத்திலே அதே பின்னாலே தீண்டாதாக்கப்பட்ட இந்த பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த பகுதியாக தமிழ்நாடு இருந்தது. அதுதான் எதுவும் ஒன்று அல்ல. எந்த மக்களுக்கும் இந்த பட்டியலில் இருக்கிற மக்களுடைய வரலாறு ஒரே வரலாறு கிடையாது. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் தீண்டாமை என்பது எப்போது வருகிறது? ஏறத்தாழ 13ஆம் நூற்றாண்டுல பிற்கால காலத்தில்தான் அதற்கான தடயங்கள் தெரிகின்றன. அப்படி இருந்து இந்த மக்கள் வலங்கை பிரிவினர், இடங்கை பிரிவினர் என்று இங்கே 98 ஜாதி தான் தமிழ்நாட்டில். இந்தியா முழுக்க ஜாதி அமைப்பு குத்து வெட்டு அமைப்பாக இருக்கும். மேல இருக்கிற ஒரு பிராமணன், அப்புறம் சத்திரிய, வைத்திய, சூத்திரர் என்று கீழே இப்படி குத்து நிலைகளே சாதி அமைப்பு. இதுதான் வர்ண அமைப்பு, இதுதான் சனாதன அமைப்பு. ஆனா தமிழ்நாட்டில் இருந்த அமைப்பு இடைநிலையில இருந்த அமைப்பு வலங்கை 98, இடங்கை 90. இந்த வலங்கை இலங்கை பிரிவு, சாதிய பிரிவு இந்தியாவில் வேற எங்கும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. சோழ காலத்தில் ஆரம்பித்து அந்த பிரிவு அப்படியே இருந்தது. இந்த வலங்கை பிரிவில் இருந்தவர்கள் யார் என்றால் ஒரிஜினலாக இந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள், மக்களாக இருந்தவர்கள். இடங்கை பிரிவினர் பெரும்பகுதி கைவினைஞர்கள் அல்லது வெளியிலிருந்து வந்தவர். இப்படியாக அது மறுத்து வைக்கப்பட்டிருந்தது. வலங்கை பிரிவினருக்கு கூடுதலான பல சலுகைகள், அதிகாரங்கள் இருந்தன. இங்க பிரிட்டிஷ் ஆட்சி நிலை பெற்றதற்கு பிறகு 1800க்கு பிறகு ஒரு பக்கம் பிரெஞ்சு ஆட்சி நடந்து கொண்டிருந்த இடம், டச்சு ஆட்சி நடந்து கொண்டிருந்த தரங்கம்பாடி போன்ற இடங்கள், பிரெஞ்சு ஆட்சி இருந்த பாண்டிச்சேரி போன்ற இடங்கள், இங்கே எல்லாம் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டன. என்ன வழக்குன்னா, அதிகமான வழக்குகள் எது போச்சுன்னா வலங்கை சார்பினர் என்னுடைய முன்னுரிமைகள், என்னுடைய பிரிவிலேஜஸ், இதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது, மற்றவர்களுக்கு அதை தாழ முடியாது. வலங்கை சாதியினர் தான் குதிரை ஏறி போவதற்கு அதிகாரப்பட்டவர்கள். குதிரை மேல வேற யாரும் இடங்கை சாதியினர் போக முடியாது. இதுக்கு பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரியில ஒரு வழக்கு நடக்கிறது. என்ன போகிறா, அந்த பகுதியாக ஒருவர் வணிகம் செய்கிறவர், செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர், குதிரையிலே போய்விட்டார் என்று அவர் மீது வழக்கு கொடுக்கிறார். அவரை கூப்பிட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கிறார்கள். இது 19ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது, 150 வருஷத்துக்கு முன்னால். அப்ப என்ன சொல்கிறார்கள், வலங்கை பிரிவினருக்கு மட்டும்தான் குதிரையிலே போவதற்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. இவர் இடங்கை பிரிவை சேர்ந்தவர் எப்படி குதிரையிலே போனார்? இவர் என்னுடைய உரிமையை இழிவுபடுத்தி விட்டார், இவரை கண்டிக்க வேண்டும். உடனே அவர் என்ன சொல்றார், நான் குதிரை மேல போல, பையன் மேல உட்கார, சின்ன பையன் நடந்து போக முடியல, ஆனால் இந்த பகுதியை நான் அடக்க போவேன், நடந்துதான் குதிரையை பிடித்துக் கொண்டு போனேன், நான் குதிரை ஏறி போகவில்லை என்று இங்கே போய் வாக்குமூலம் கொடுக்கிறார். இது அந்த பிரான்ஸ் நாட்டுடைய ஆதிக்கத்திலே பிரெஞ்சு கட்டுப்பாட்டிலே இருந்த புதுச்சேரியில் நடந்தது. ஆனந்த பிள்ளை டைரி குறிப்பிலே இந்த சம்பவம், இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வலங்கை பிரிவினர்களே இருந்தவர்கள் தான் இந்த பழைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆதிதிராவிடர் என்று பின்னால் அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலான பொறுமுறைகள் என்ற அந்த வரலாற்றை நீங்கள் அதோடு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான பிரிவிலேஜ் முன்னுரிமைகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட இருந்தது. பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இது அறிவிக்கப்பட்டது. எனவே இந்த நிலைக்கு ஆளானதுக்கு இவர்கள்
அயோத்திதாஸ் பண்டிதரை சொன்னால் நாம இப்படி ஆளாக்கப்பட்டது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னதான் இருப்பார். இன்னைக்கு நாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு வருது, அதுக்கு மேல கிடையாது. காலகாலமாக இவர்கள் அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், இவர்கள் கீழ்நிலையிலே இருந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் வரலாற்று ஆதாரமும் தமிழ்நாட்டிலே கிடையாது. இந்த மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆட்சி செய்தவர்கள். ஒண்ணுமே இல்லாதவர்கள் நாங்கள் ஆட்ட போறவர்கள். உண்மையிலேயே ஆட்சி செய்த மக்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எப்படி ஆகுது? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்தார்கள். அவனுக்கு நிலம்னா அது வரி வசூல் பண்றதுக்கான ஒரு இடம், அவ்வளவுதான். அந்த நிலத்தை வரி வசூல் பண்ணணும். அவன் கலெக்டர் நியமிச்சானா யார் அதிகமா வரி வசூல் பண்றதா அவனுக்கு தான் அங்க அதிகாரிகள் இருக்க முடியும். ஏன்னா கலெக்டராக இந்தியாவுக்கு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே அதிகாரிகளாக வந்தவர்களா பிரிட்டன்ல ஏழ்மைப்பட்டவர்களாக இருக்கிறார். அவன் வெளிநாட்டில் நீங்க எப்படி நம்ம வெளியூர் நாடுகள்ல போய் கூலியாக இந்தியாவிலிருந்து போகிறார்களோ அப்படி வந்தவர்கள்லாம் பெரும்பாலும். அப்ப இங்க இருந்து சம்பாதிச்சு கொண்டு போக வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த வேலை அவனுக்கு முக்கியம். அப்ப அதிகமாக யார் வரி வசூல் பண்றான் அங்க கேட்கிறான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி நிலை பெற்றதுக்கு பிறகு அங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கேட்கிறான், அங்க வரியை கொண்டு வா. அப்ப யார் நிலத்துக்கு வரி கட்டுறாங்க அவனுக்கு அவங்க அவன் நீ வச்சுக்க, எனக்கு இந்த வரியை போட்டு. அங்க முன்பு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. டாக்குமெண்டேஷன் என்பது ரொம்ப பின்னால் தான் வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாள். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜமீன்தாரா நீ கொடுக்குறியா, சரி ஜமீன்தார் இந்த 1000 ஏக்கரா 10,000 ஏக்கர் வச்சுக்க, எனக்கு இந்த வரியை கட்டு. அவன் பின்னால மொத்தத்துக்கு ஜமீன்தாருடைய கண்ட்ரோல் வரும். மிராசுதார் அவன் அதுக்கு கீழே செஞ்சு விடுறான். இந்த மாதிரி மிராசுதாரி உரிமை, ஜமீன்தாரி உரிமைகள் என்று மாறி மாறி வரி வசூலுக்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த நிலங்கள் அதனுடைய உரிமைகள் மாற்றப்பட்டன. அதுதான் இந்த மக்கள் நிலவரவர்களாக ஆக்கப்பட்டார். மிக அதிகமாக 1772 செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெர்னார்ட் என்பவர் ஆசிய நாட்டிலேயே முதல் சர்வே அதுதான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வேற எங்கேயுமே சர்வே பண்ணல. இப்போ சென்சஸ் கணக்கு எடுக்கிறப்ப அது மாதிரியான சென்சஸ் கணக்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுத்திருக்கிறார். 1003 கிராமங்களை பட்டியலிட்டவர்கள் கணக்கெடுத்துதான். இந்த கிராமம் எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளத்துக்கு இந்த வீடு இருக்கு, ஒவ்வொரு வீடும் எவ்வளவு அளவு, ஒரு வீட்டுல எத்தனை ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அவனுக்கு புழக்கடை எவ்வளவு, முட்டை எவ்வளவு, என்ன சமூகத்துக்கு எத்தனை வீடு இருந்தது, எல்லாம் கணக்கெடுத்து அவனுக்கு எவ்வளவு நிலம் இருந்தது என்று கணக்கெடுத்து அதெல்லாம் ஓலைச்சுவடி வச்சிருக்கான். தஞ்சாவூர்தான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய வரலாறு அதுல இருக்கு. அந்த ஓலைச்சுவடிகள்ல இருப்பதை ஒரு 2 கிராமத்தை மட்டும் இன்னைக்கு அச்சிட்டிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா அதிக அளவுல பெரிய வீடுகளை, பெரிய குளக்கடையோடு வீடுகளை வைத்திருந்த தெருக்களை வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த மக்களுக்கு தான் அங்கே பெரிய வீடுகள் இருந்திருக்கின்றன, பெரிய தெருக்கள் இருந்திருக்கின்றன, அதிகமான நிலங்களை பெறுவதற்கு தான் உதவியாக 1772 இன்னைக்கு ஒரு 230 வருஷம், 240 வருஷம் அப்படி இந்த வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால், மற்றவர்கள் சொல்வதை நாம் நம்முடைய வரலாறு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால், நம்முடைய மக்களையே நாம் படிக்காமல் போன காரணத்தினால் இன்றைக்கு நாமும் தெரிந்து கொண்டு இவர்கள் இப்படிதான் இருந்தோம் என்ற நிலைக்கு நம்புகிற ஒரு நிலைக்கு, துர்காட்சி நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இதை மறுக்க வேண்டும். இதை நாம் முதல்ல தூக்கி எறிய வேண்டும். இந்த பொய் கதைகளை நம்முடைய வரலாறாக நம்புவதை நாம் முதல்ல தூக்கி எறிய வேண்டும். நம்முடைய உண்மையான வரலாற்றை நாம் பற்றி பிடிக்க வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நாம் உரிமையை வலுவாக பேச முடியும், வலுவாக போராட முடியும். எனவே இன்றைக்கு இந்த மக்களுக்கான இந்த உரிமைகள் பறிபோகின்றன என்றால் எப்படி நாம் வரலாற்று தெரியாம போய் எல்லாத்தையும் விட்டுக்கிறோமோ அது போலவே இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டினுடைய வரலாற்றை தெரியாம நாம் இதை
இன்னைக்கு இழக்கும் இருக்கிறதா இருக்கும். இன்னைக்கு இடஒதுக்கீட்டின் எதிர்காலம் என்று சொல்லும் போது இன்னைக்கு இடஒதுக்கீடு 2 வகையான இடஒதுக்கீடு இருக்கிறது. ஒன்று கல்வி வேலைவாய்ப்பில் இருக்கிற இடஒதுக்கீடு, இன்னொன்று அரசியல் தொழில்நுட்பத்திலே இருக்கிற இடஒதுக்கீடு, எம்எல்ஏ எம்பி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலே இருக்கிற இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு வருகிற நேரத்தில் பெரிய போராட்டம். எப்போ வந்தது இந்த இடஒதுக்கீடு? எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த இடஒதுக்கீடு வருவது. அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இங்கே இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்து இங்கேயே ஒரு நிர்வாக அமைப்பை, பிரதிநிதித்துவ அமைப்பை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதுக்காக சைமன் கமிஷன் கமிஷன் அனுப்புறோம். இதெல்லாம் நம்ம வரலாற்று புத்தகங்கள்ல பாடங்கள்ல பள்ளிகள்ல கல்லூரி இடஒதுக்கீடு பூர்வமாக புரட்சி அம்பேத்கர் அவர்கள், இங்கே இருக்கிற எம்.சி. ராஜா அவர்கள், என் சிவராஜ் அவர்கள், கட்டமலை சீனிவாசன் எல்லாரும் மக்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பது எப்படி, இவர்களுக்கான தகுதி பொறுப்பு பெறுவது எப்படி என்பதற்காக பாடுபடுகிறார்கள், போராடுகிறார்கள். புரட்சி அம்பேத்கர் தலைமையில நாக்பூர்ல 2 நாள் மாநாடு நடக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடிய மாநாடு. மாநாடுன்னா 2 நாள் மாநாடு, 4 செகண்ட் நடக்குது. சமூக மாநாடு ஒன்று, அரசியல் மாநாடு ஒன்று, இளைஞர்கள் மாநாடு ஒன்று, மக்களின் மாநாடு 4 செகண்ட் 2 நாள் மாநாடு. அதுலதான் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி எப்படி தீர்மானிப்பது என்பதை பற்றி எல்லா தலைவர்களும் சிந்திக்கிறார். தமிழ்நாட்டில் போயிருக்கார். அப்பதான் அந்த வட்டமேசை மாநாட்டுக்கு புரட்சி அம்பேத்கர் அவர்களின் கட்டமலை சீனிவாசனை அனுப்புவது என்ற முடிவு அந்த மாநாட்டில் தான் எடுக்கப்படுது. அந்த வட்டமேசை மாநாட்டில் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைப்பது, நம்முடைய வாக்குரிமை எப்படி இருக்கு? அந்த சமயத்துல எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது. படிக்கப்பட்டதான் எனக்கு சொத்து உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை. அது குறிப்பாக பட்டிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்ட்ட ஒரு 2% கூட வாக்குரிமை கிடையாது. ஒட்டுமொத்தமாகவே ஒரு 5-6% பேருக்கு தான் வாக்குரிமை, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில். எல்லாருக்குமான வாக்குரிமையை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இந்த மக்களுக்கான என்ன புரட்சி அம்பேத்கர் திரும்ப சொல்றார், நம்ம கிட்ட பொருளாதார பலம் இல்லை, சமூக பலம் இல்லை, நம்மிடம் இருப்பது ஒரே ஒரு பலம் தான், எண்ணிக்கை பலம் தான். அந்த எண்ணிக்கை பலத்தை நம்முடைய அடித்தளமாக மாற்ற வேண்டும். அப்போ என்ன வேணும்? எண்ணிக்கை பலத்தை அடிப்படையாக மாற்றணும். என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமை வந்தாதான் இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும். அப்பதான் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இல்லைங்க நமக்கெல்லாம் ஓட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. யாராவது இப்ப தேர்தல் யாரையாவது இந்த மக்கள் வாழ்க்கை தொழில்களுக்கு வருகிறார், சுமூடு போடுறான், நம்ம தான் ஓட்டு இல்லைன்னா என்ன செய்வாங்க? யாராவது திரும்பி போடுறாங்க. ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நமக்கான உரிமை இல்லை. நீங்க சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் கட்டிட்டு சொல்லி ஏதாவது ஒரு பஞ்சு முட்டாயை கடை விட்டு போயிடலாம். அதுவும் இல்லைன்னா அந்த வாக்குரிமை இல்லைன்னா என்ன ஆபத்து? அதனாலதான் புரட்சி அம்பேத்கர் அனைவருக்குமான வாக்குரிமை, வயது வந்தவருக்கான வாக்குரிமை என்பதை எழுத வேண்டும். நமக்கான பிரதிநிதியை நாமே தேர்ந்தெடுக்கிற உரிமை வேண்டும். அதுதான் இரட்டை வாக்குரிமை, தனிவாக்கான தொகுதி உரிமை. இதை போய் வட்டமேசை மாநாட்டில் நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று அந்த மாநாட்டில் நாக்பூர் மாநாட்டை தீர்மானம் பண்ணுகிறார். அப்படி போய் அங்க கேட்டு அங்க இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்களை ஏற்க செய்து இவருடைய வாத திறமையால் இவர் சொன்ன ஆதாரங்களை அவர்கள் மறுக்க முடியாமல் இதை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு அந்த உரிமை வழங்குகிறார்கள். அப்படி வழங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உடனே என்ன பண்றார் காந்தி, நமக்கு தெரியும் இவங்களுக்கு அது மாதிரி தனிவாக்கான தொகுதி கொடுக்க கூடாது, அவங்களுக்கு நாங்க தான் பொறுப்பு, அவரை எங்களுக்கு பிடிக்காதீங்கன்னு சொல்லி தாங்களாக உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பிறகு பூனாவை ஒப்பந்தம் ஏற்பட்டது, இதுதான் நமக்கு தெரியும். அந்த பூனாவை ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24 ஏற்பட்ட அந்த பூனாவை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இவர்களுக்கான பிரதிநிதித்துவ உரிமை என்பது முதலாக தீர்மானிக்கப்படுகிறது. அரசாங்கத்தில் தீர்மானிக்கப்படல. இந்திய வரலாற்றிலேயே ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு தரப்பினராகவும் இந்துக்கள் ஒரு தரப்பினராகவும் இருந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்து
கொண்டார் என்றால் அது 1932 செப்டம்பர் 26 அம்பேத்கர் ஒரு துரோக ஒப்பந்தம் என்று நாம் எதிர்மறையாக மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்திய வரலாற்றிலே ஒரே நிகழ்வு. 2 தரப்பா பிரிஞ்சு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டான். அந்த அக்ரிமெண்ட் தான் இன்னைக்கு 1932 போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் தான் இன்றை வரைக்குமான நம்முடைய பிரதிநிதித்துவ உரிமையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அது போடப்படவில்லை. அதற்கு பிறகு 1935 இந்திய அரசு சட்டம் என்று உருவாக்கப்படுகிறது. 36 தேர்தல் நடப்போம். அப்ப என்ன, யாருக்கு ஓட்டு கொடுக்கிறது, யாருக்கு பிரதிநிதித்துவ உரிமையை கொடுப்பது? டிப்ரஸ் கிளாஸ் எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டான். இந்த டிப்ரஸ் கிளாஸ் தான் யாரு? அப்பதான் 1931 சென்சஸ் அடிப்படையில யாரு அவன் வந்து அதை எடுத்திருக்கான்? இந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இவனெல்லாம் ஒரு பட்டியல் வருது. எல்லாரையும் ஒரு பட்டியல் படுத்துறான். அந்த பட்டியலை 1935 இந்திய அரசு சட்டத்தில் அதை பின்னணியாக வைக்கிறாங்க. பட்டியலில் இருக்கிறவங்க தான் டிப்ரஸ் கிளாஸ். அவங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு, அதாவது வாக்குறுதியில பிரதிநிதித்துவ உரிமை. அந்த தொகுதிகளில் இவங்க தான் போட்டியிட முடியும், இவங்க தான் பிரதிநிதியாக வர முடியும். இதை தீர்மானிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பட்டியல். இது கல்வி வேலைவாய்ப்புக்காக உருவாக்கப்படவில்லை, அரசியல் உரிமைக்காக, அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்காக உருவாக்கப்பட்டது இந்த பட்டியல். அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு வருஷத்துல மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். காந்திக்கு நாம் எவ்வளவு எதிராக அவரை வந்து எதிர்மறையாக பண்ணியிருக்கோம், விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அம்பேத்கர் அவர்களே காந்தியம் என்கிற ஒரு தனி இதையே எழுதியிருக்கிறார். காந்தியும் காங்கிரசும் தீண்டாத மக்களுக்கு செய்தது என்ற ஒரு பெரிய நூலையே எழுதியிருக்கார் 40களில். காந்தியுடைய துரோக செயல்கள் எல்லாத்தையும் அவரை விட அதிகமா வேற யாரும் புதுசா சொல்ல தேவையில்லை. ஆனால் அப்படி இருக்கிறாலும் காந்திக்கு இன்னொரு முக்கியமான பங்கு வரலாற்றில் இருந்திருக்கிறது. காந்தியோடுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் உரையாடினார். காந்திங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா இந்த பிரச்சனையை பேசுவதற்கே யாரும் இல்லை. காங்கிரஸ் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். வல்லபாய் பட்டேல் இருந்தார், ஜவஹர்லால் நேரு, அவருடைய அப்பா மோதிலால் நேரு, எத்தனை பேர் இருந்தார்கள். ஆனால் காந்தி அம்பேத்கர் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைத்தார். நீ இப்படி எங்கள் மக்களை நசுக்குகிறாய், இவர்களுக்கான உரிமையை மறுக்கிறாய் என்று சொல்லும் போது அவருக்கு ஒரு மனசாட்சி என்பது ஒன்று இருந்த காரணத்தினாலே அதற்கு எதிர்மறையாற்றியவர் காந்தி மட்டும்தான், வேற யாரும் எதிர்மறையாற்றியவர். அவர் மனம் வந்து செய்தாரோ, இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக செய்தாரோ, எதுவாக இருந்தாலும் அவர்தான் அதற்கு ரியாக்ட் பண்ணினார், எதிர்மறையாற்றினார். அதனால்தான் அவரோடு உரையாட முடிந்தது. அப்படியான ஒரு நபர் இருந்தால்தான் இந்த மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்பது அம்பேத்கருக்கும் தெரிந்தது. அதனால்தான் நீ செத்தா செத்து போன்ற எடவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும்போது விட்டுவிடவில்லை, அவருடைய உயிரை காப்பாற்றினார். அவருடைய உயிரை காப்பாற்றுவது மட்டுமல்ல, இந்த மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்கு காந்தியின் உயிரை காப்பாற்ற வேண்டியது அன்றைக்கு தேவையாக இருந்தது. அதற்காக அதை காப்பாற்ற. அப்படியான காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு RSS காரர்களாலும் படுகொலை செய்யப்பட்டார்கள். காந்தி படுகொலை செய்யப்பட்டார் என்று சொன்னது RSS சம்பந்தம் சொன்னார். ஆனால் அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு என்ன பண்ணார் என்றால், காங்கிரஸ் அத்தனை சனாதனிகளும், அன்னைக்கு பாஜக இருக்கிற கட்சி கிடையாது, அவருக்கு தனியார் எதுவும் கிடையாது, இந்து மகாசபை இருந்தது. ஆனால் காங்கிரஸே ஒரு சனாதனிகளுடைய கூடாரமாக உடனே என்ன பண்ணா, இந்த இடஒதுக்கீட்டை காலி போடும், அரசமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டை காலி பண்ணுவதற்காக முயற்சித்தார்கள். வல்லபாய் பட்டேல் இன்னைக்கு ஏன் பட்டேல் செலவுகிறான் RSS ஆதரவோடு பாஜக என்று சொன்னால், அன்றைக்கு இரண்டாவது மக்களுக்கான உரிமைகளை தடுப்பதில் முன்னணியில் இருந்தவர் அம்பேத்கர் அரசியல் இதய சபைக்குள்ளேயே வரவிடாமல் அவரை தடுக்க வேண்டும் என்று அவரை தோற்கடிப்பதற்காக கட்டடம் கட்டிக் கொண்டு வேலை செய்தவர் வல்லபாய் பட்டேல். பட்டேல் தான் இன்னைக்கு சனாதனிகளுடைய தலைவராக இருந்தார். அதனால்தான் இங்க செலவுகிறார். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டுவோம், நேரடியாக ஒரு சப் கமிட்டி போடுறோம். அந்த கமிட்டி சொல்லுது,
இது இந்தியா பிரிவினை ஆகிவிட்டது. மக்கள் எல்லாரும் பிளவுண்டு போயிருக்கிறார். இந்த சமயத்துல மேலும் மேலும் பிளவு கொண்டு வரணும். அதனால யாருக்கும் தனியா இடஒதுக்கீடு அப்படி இப்படின்னு மக்கள் மத்தியில கூடு போடக்கூடாது. அதனால இடஒதுக்கீடு எல்லாத்தையும் விட்டுருவோம். இதை புரட்சி அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இதை கொண்டு வரக்கூடாது. நீங்க டிபேட்டுக்கு கொண்டு வாங்க. இந்த அரசியல் நிலை சபையில விவாதத்துக்கு கொண்டு வாருங்கள். அப்புறமா அதை பத்தி பேசிக்கலாம். விவாதத்துக்கு வருகிறது. விவாதத்துக்கு வந்ததும் பட்டேல் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றான், சூழ்ச்சி. ஒவ்வொரு காங்கிரஸ் ஒவ்வொரு சமூகத்தை எல்லாமே காங்கிரஸ்காரன் தான் அரசியல் நிலை சபையில இருந்தவர். எஸ்டிஎஃப்ல இருந்து இவர் மட்டும்தான் இருந்தார். அம்பேத்கர் மட்டும்தான் ஷெட்யூல் பண்றது ஒரே ஒரு உறுப்பினர் போனார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கிறிஸ்தவர்களை கூப்பிடுறான், சீக்கியர்களை கூப்பிடுறான், முஸ்லீம்களை கூப்பிடுறான், எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு வேணாம்னு பேசு. ஆனா ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம், இந்தியா ஒற்றுமைதான் வேணும், இந்தியாவை இனிமே பிரிக்க முடியாது, இது மாதிரி எங்களுக்கு இடஒதுக்கீடு நல்லா ஒற்றுமையா இருக்கிறோம், அதான் எதுவும் செஞ்சாலும் தரும், அதை நாங்கள் நம்புறோம், எங்களுக்கு வேண்டாம்னு ஒவ்வொருத்தரும் பேசுறோம். இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அம்பேத்கர் சொல்கிறார், நீங்க இந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டை காலி செய்வதை முயற்சி பண்ற, நான் அதற்காக இங்க வரல, அரசியல் நிர்ணய சபைக்குள் நான் வந்து உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் மீறி, நீங்க போட்ட தடைகளை எல்லாம் மீறி நான் இங்கே உறுப்பினராக வந்தேன் என்றார். என்னுடைய உரிமை, மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக தான் அங்க உண்டாடுவாங்க, கொடுத்த வேலையெல்லாம் செய்ய என்ன வச்சுட்டு நீங்க காலி பண்ணா அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று அரசியல் நிர்ணய சபைக்கு போவதே நாட்கள் அவர் அங்கே பாய்பாட் சொல்ற, நான் அரசியல் நிர்ணய சபைக்கே வரல, நீ என்ன முடிவு பண்ண பாருங்க. முக்காவாசி அரசியல் சட்டத்தை எழுதியாச்சு. இந்த சமயத்தில் அம்பேத்கர் என்ன பண்ண முடியாது, ஏன்னா அதை போட்ட உறுப்பினர் யாருமே அதை எழுதுறதுக்கு முன்பு இவரு டாபிக் யாரும் வரவே கூடாதுன்னா அவரே டாபிக் கொண்டு கொண்டு வந்தா, யாரும் நண்பரா கூட வந்து உள்ளாத வந்துடக்கூடாதுன்னு பாடுபட்டாங்களோ அவரே நீங்க தான் வந்து எழுதி கொடுக்கணும்னு சொன்னா அந்த நிலைக்கு ஆளான ஒரு நிலை இவர் இல்லை என்றால் இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க முடியாது என்பதால் அவர் திருப்பி ஒரு சம்பளம் பண்ணார். அப்ப என்ன பண்ணா, 1932 போட்ட 3வது 10 வருஷம் சொல்லியிருக்கீங்க, அந்த காலக்கெடு ஒதுக்கீங்க, இடஒதுக்கீடு 10 வருஷம் என்று ஒரு காம்ப்ரமைஸ் வந்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த 10 ஆண்டுகள் 10 ஆண்டுக்கு ஒதுக்கிட்டாருன்னு நீங்க சொல்லுவோம். 10 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னாரு. டிவியில டிபேட்டுக்கு வர ஏதாவது அவர் வந்து என்ன சொல்றாங்க, அது 10 வருஷத்துல எடுத்துலான்னு சொன்னாரு. 10 வருஷத்துல எடுக்கலான்னு சொல்ல, இடஒதுக்கீடு என்பது தீண்டாமை என்பது ஒழிக்கப்படுவதை இடஒதுக்கீடு போராடினார். அங்கே பேசிட்டார். ஆனால் வேற ஒட்டுமொத்தமா ஒழிச்சிருப்பாங்க 10 வருஷம். சரி, 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மக்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள். நம்ம இல்லைன்னா கூட நம்ம மக்கள் விழிப்படைந்து விடுவார்கள், அவர்கள் இதை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையில அந்த 10 வருஷத்தை இன்ன வரைக்கும் 10 வருஷம் ஒவ்வொரு 10 வருஷமா ஒட்டி போட வேண்டிய நிலைதான் இருக்கிறது. இன்றைக்கு அந்த முடிக்கிறவர்கள் வரவில்லை. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக, சட்ட திருத்தத்தின் மூலமாக, அந்த நீதிமன்றத்தின் மூலமாக இந்த அரசியல் இடஒதுக்கீட்டை அளிப்பதற்கு எப்படி இன்றைக்கு பட்டியல் சமூகத்துடைய பாதுகாப்பாளராக இருந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 341 இன்றைக்கு ஒழித்து கட்டி இருக்கிறார்கள். அதே போல உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் வழக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இன்னைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன உள்ளவர்கள், என்ன எண்ணம் கொண்டவர்கள் நல்லா தெரியும், என்ன ஆகப்போது அதை இப்போது தெரியாது. இந்த இடஒதுக்கீடு என்பது 2031 அப்புறம் நீடிக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் தயாராக. இப்போ இந்த அரசமைப்பு சட்டம் இதுதான் நமக்கு ஒரே இருக்கிற பாதுகாப்பு. அதில் இருக்குது இந்த பாதுகாப்பு. ஏன் நம்ம இன்னைக்கு மற்ற யாரை விட இந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம்? இதுதான் சமத்துவம். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், வயது வந்து அனைவருக்கும் வாக்குரிமை. இந்த சமத்துவத்தை அதுக்கு முன்னால இந்திய சமூகத்தில் இருந்ததா கிடையாது. அதை கொண்டு வந்தது அரசமைப்பு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
இன்னைக்கு நாம் வாழ்கிற உரிமையை வழங்கி இருப்பது இந்த அரசமைப்பு சட்டம். மற்றவர்கள் இன்னைக்கு இங்கே பல பேர் தமிழ்நாட்டில் நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை கொடுப்போம் என்று சொல்கிறார். அதுல அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை எதற்காக கொண்டு வருவோம்னு வெளிப்படையா சொல்ல மாட்டான். இருக்கிற ஒரே காரணம் என்னவென்றால் அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை முன்மொழிகிறது, அதை பாதுகாக்கிறது. அதுதான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சாத்தியவாதிகள். அதை நாம் பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு, சந்திரசூட் அவர்களுடைய தலைமையிலான அந்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்பு 2 முக்கியமான அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டு ஏற்படுத்திய கவசங்களை உடைத்திருக்கிறது. ஒன்று, இந்த பட்டியலில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்கள் கிடையாது. இவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்குது, இவன் மேல் கீழ் இவன் கீழே இருக்குது, அதனால இவெல்லாம் ஒண்ணு கிடையாது என்று சொல்லி இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான தாக்குதல். இந்தியாவுடைய மேல காஷ்மீர்ல கட்டி இடஒதுக்கீட்டுக்காக கமிட்டி அமைக்கிறார் அந்த பாரத முதலமைச்சர். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எஸ்சி என்கிற பட்டியலில் இருக்கிறவர்களை ஒரே அண்ணன் தம்பியாக சகோதரர்களாக மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பட்டியல் தான் காரணம். இந்த பட்டியல் இல்லை என்றால், இந்த பட்டியல்ல இருக்கிறவர்களுக்கு அந்த ஒற்றுமை ஒரே ஒரு அம்சம் என்றாலும் அந்த ஒற்றுமை அம்சம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பட்டியல் ஒண்ணு இருக்கு. இந்த பட்டியலை எடுத்துதான் எல்லாம் உங்களெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க அப்படின்னா அடுத்து என்ன, இந்த பட்டியல் தேவை கிடையாது, நீங்களாம் ஒண்ணு கிடையாது சொன்னா பட்டியல் இருக்கு என்ற அடுத்த வார்த்தை அதுதான். எனவே இந்த பட்டியலை ஒழித்து கட்டிவிட்டார் என்ன, அவங்க பிரிச்சு 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 ஒண்ணு அப்படிதான் வச்சிருந்தான், ஆயிரக்கணக்கான சாதிகளாக வைத்திருந்தார். அப்படி ஆக்கி இவர்களை கூறுபடுத்தி இவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம், இன்றைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே பலம் எண்ணிக்கை பலம் தான். அந்த எண்ணிக்கை பலத்தை ஒழித்து கட்டுவதுதான் இந்த தீர்ப்போட மிக முக்கியமான நோக்கம். இதை கட்டத்திற்கு மூலம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ எஸ்சி கமிஷன் எதிர்ப்பு தெரிவித்தது. மாநில அரசுடைய என்ன கருத்தை கேட்டார்கள். மாநில அரசுகள் ஒரே தேவையான தான் ஒப்புதல் கொடுத்தான். 13 மாநிலம் மொத்தம் 20 மாநிலம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா 7 மாநிலம் மட்டும்தான் ஆதரவு தெரிவித்தா. 13 பெரிய மாநிலங்கள் இதை எதிர்த்தார். எனவே சட்ட திருத்தத்தின் மூலம் இதை செய்ய முடியவில்லை, நீதிமன்றத்தின் மூலமாக செய்கிறார். செஞ்சுதான் இன்னொன்னு, 2வது மாநில அரசு செய்யலாம் தருகிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், மாநில அரசுகள் ஏன் முதல்ல இந்த மொழிவாரி மாநிலத்தையே இருக்கிறார், பிறகு அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட அப்போது சொல்லுகிறார், மாநிலங்கள் சிறிய மாநிலங்களை உருவாக்க வேண்டும், நிறைய மாநிலங்களை உருவாக்குங்க. ஆனால் அப்படி உருவாக்கும் போது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற சிறுபான்மையினராக இருக்கின்ற பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்கள், இவர்களுக்கு எதிராக அந்த மாநிலத்தை நீங்க கொடுக்கும் போது அப்படி ஆய்வக்கூடாது. அதை நீங்க கவனமா என்ன சொல்றாரு, நீங்க இவங்க மைனாரிட்டியா இருக்க இங்க திருவாரூர் மாவட்டத்தில் நீங்க எல்லாம் தெம்பா இருக்கிறீங்க, எல்லாரும் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறதுனால நீங்க தெம்பா இருக்க, எல்லாரும் ஆளுக்கு 50 ஏக்கர் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறதுனால நீங்க தைரியமா இருக்க. ஏன் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, நமக்கு பெரிய எண்ணிக்கை இருக்கிறது மாவட்டத்துல, இந்த மக்களை விட்டா வேற யாரும் ஒண்ணு செய்ய முடியாது என்கிற எண்ணிக்கை பலம் இருக்கிற காரணத்தினால இல்லைன்னா தைரியமா இருக்கீங்க. பணம் இல்ல, நிலபுலன்கள் இல்ல, இருந்தாலும் நாம் இன்றைக்கு தைரியமாக இருக்கிறோம் என்றால் இந்த எண்ணிக்கை பலம் தான். அதை என்ன பண்ணுவான், கூறுபடுத்தி இவங்களை மைனாரிட்டி ஆக்கலாம். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6% 7% தான் எஸ்சி இருக்காங்க. இங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க போது அங்க பேச முடியுமா? நம்ம கிராமங்களே இருக்கோம், ஒரு கிராமத்துல ஒரு 300 கலக்கட்டு இருக்கும் எஸ்சி தெரு,
அங்க இருக்கிறவன் தட்டம் தைரியமா இருப்பான், பஜனை நல்லா டருன்னு தூக்கில போவோம். 1 கிராமத்துல 30 வீடு இருக்கும், மற்றவங்க பெரும்பாலும் இருப்பான். அங்க இருக்கிறவன் இப்பவும் துண்டு எடுத்துட்டு இருப்பான். இந்த எண்ணிக்கை தான் அதை தீர்மானிக்கிறது. எனவே எண்ணிக்கை பலத்தை நீங்கள் சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அம்பேத்கர் எச்சரித்துக் கொண்டே இருந்தார். அப்ப மாநில அரசுல ஏன் இதை கொடுக்க கூடாது, இந்த பட்டியலை திருத்தம் செய்வது அந்த அதிகாரத்தை சொன்னார்னா, மாநிலங்கள் எல்லாமே அங்க இருக்கிற பெரும்பான்மை சாதியினருடைய ஆட்சியா மாறிடும் சீக்கிரம். அப்பெல்லாம் மாநிலத்தில் தேர்தல் வந்த கட்டமைப்பு சட்டம் உருவாகும் போது அப்பவே சொன்ன மாநில அரசுகள் எல்லாம் எதிர்காலத்தில் அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற பெரும்பான்மை சாதியினுடைய ஆட்சியாக மாறிவிடும். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு, அங்கே இருக்கிற மத சிறுபான்மையினருக்கு, இங்கே இருக்கிற SC ST மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அப்ப மாநில அரசு என்ன பண்ணுவாங்க, ஆட்சி வச்சிருக்கிறவன் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தனக்கு ஆட்சி அதிகாரத்துக்காக, தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த மக்களை எப்படி வேணாலும் கூறுபடுத்துவாங்க. எனவே அந்த அதிகாரத்தை அங்க கொடுத்தா நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியன்னு சொன்னாங்க. இந்த 2 பாதுகாப்பையும் இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு உடைத்திருக்கும். நீங்க கர்ணன் சினிமா பார்த்துக்கலாம். கர்ணன் சினிமாவில் சிவாஜி கணேசன் அம்புப்பட்டு கிடப்பார். அப்போ அவர் உயிர் போகிறார். அப்ப கண்ணன் என்ன சொல்லுவார்னா, அவர் செய்த புண்ணியமெல்லாம் அவருக்கு தெரியப்படல, அது அவனை பாதுகாத்து இருப்பார். அந்த புண்ணியத்தை நம்ம வந்து பறிச்சாதான் அவன் உயிர் போகும். அப்போ உடனே அவர் ஒரு இளவரர் மாதிரி, ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி போய் அவர்கிட்ட போய் காண என்ன இந்த இடத்துல வந்து நீ வந்து கேட்குறிய, என்ன இருக்கு இல்லை அவனுடைய புண்ணியங்களை அதை கொடுத்ததுக்கு அப்புறம் மாதிரி கவசம் உண்டவங்களோட பிறந்தவன் என்று கடன் இருக்கு. அந்த மாதிரியான கவசங்களை உருவாக்கி வைத்து விட்டு போனார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த மக்களுக்கான கவசங்களை அரசமைப்பு சட்டத்திலே உருவாக்கி விட்டு போனார். அதில் 2 கவசத்தை நீங்க கைட்டிருக்கான் உச்ச நீதிமன்றம். நம்மளை பட்டாக் பண்றது ரொம்ப ஈஸியா, உங்களை பட்டியலே காலி பண்றது ஈஸி, உங்க அரசியல் இடஒதுக்கீட்டை ஒழுங்கி பண்றது ஈஸி. இந்த நிலைக்கு நீங்க கொண்டு வந்து வாழ்வா சாவா என்கிற நிலைக்கு இந்த மக்களை இந்த தீர்ப்பு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இதை ஏதோ இருக்கிற அறுதறி மக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். அவர்கள் என்ன பேசினாலும், என்ன அவதூறு பேசினாலும் அவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள். அதனால அவர்களை மன்னித்து விடுங்கள், அதை பற்றி கவலையப்படாதீங்க. அதுக்கு பதிலே சொல்றாரு, யார் இதை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நாம் அவர்களுக்காக எந்த மக்களுக்கு அத்தனை பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சொன்னது ஏதோ சில பேர் இடஒதுக்கீடு பிடிச்சிட்டு போறதுக்காக. நீ வந்து கேடா, நாங்க நிதி படிக்க போறோம், நீ நிதி படிச்சுட்டு போட, நீ வழக்கு போடு, எல்லாரையும் பிரிக்காத, நீ ஏன் வழக்கு போட மாட்டேங்கிற? சரி, உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு யாராவது மறுப்பு தெரிவித்தார்களா? யாரும் மறுப்பு தெரிவித்தீங்க? இன்னைக்கு நாம் கேட்கிறோம், 24% ஆயிடுச்சு SC மக்களுடைய மக்கள் தொகை. 24% இடஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும். 18% போதாது, எங்களுக்கு 24% வேண்டும் என்று கேட்கிறோம். ஏன் நீங்க கேட்க மாட்டாங்க? நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு சேர்த்துதானே பேசுவோம். நாம் எல்லோரையும் தான் சேர்த்து பேசுகிறோம். அதனால அந்த சகோதரர்கள் ஏதாவது தவறான புரிதல்ல அவர்கள் என்ன அவதூறு செய்தாலும் அதை பற்றி நீங்க கவலைப்படாது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நான் ஒரு வேண்டுகோளை இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு நான் கொண்டிருக்கிறேன். இது ஏற்கனவே ஊதிய விதத்திலே தலைவர் எழுச்சி தமிழர்கள் நானும் தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டது. ஹரியானாவில் அதன் அடிப்படையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அங்க இருக்கிற இடஒதுக்கீட்டை ஆராய்கிறார்கள். தெலுங்கானாவில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு மாகாமாதிரியாக எப்படி இடஒதுக்கீடு கொண்டு வந்ததற்காக ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்டது ஜனார்தன் கமிஷன். நீதிபதி ஜனார்தன் கமிஷன் அடிப்படையில் அதனுடைய பண்பு அடிப்படையில் அவர் 3 விதமாக 3 மாடலா போட்டார்.
எக்ஸ்க்ளூசிவ் மாடல், இன்க்ளூசிவ் மாடல், பிரிஃபரன்ஸ் மாடல் என்று 3 மாடல் அது அறிக்கையில கொடுத்திருந்தார். எக்ஸ்க்ளூசிவ் மாடல்னா என்ன? 3% அது மட்டும் தனியா அவங்களுக்கு இன்னைக்கு எக்கனாமி சொல்றாங்க. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் மாடல். இன்க்ளூசிவ் மாடல்னா என்ன? 3%. ஆனால் அதே சமயத்துல அவங்களுக்கு பேக்லாக், அதுக்கு முன்ன அவங்களுக்கு எதெல்லாம் பின்னடைவாக இருக்கிறதோ அதையும் சேர்த்து அவங்களை சுத்தப்படுத்தும். இது இன்க்ளூசிவ் மாடல். 3வது பிரிஃபரன்ஸ் மாடல். 3%. அந்த 3%க்கு மேல அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் மிச்ச 15% அவங்க அது போட்டியிடலாம். அதுபோல 3% அவங்களுக்கு யாரும் போதுமான ஆள் இல்லை, காலியா வைக்க வேண்டியதில்லை, அதை 15% எடுத்து நிரப்பலாம். இதுதான் பிரிஃபரன்ஸ் மாடல். அப்படின்னு போட்டு எதுல அதிகமா அவங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் என்று பார்த்து இந்த பிரிஃபரன்ஸ் மாடல் தான் பெஸ்ட் என்று சொல்லி அவர் அதை அன்னைக்கு பரிந்துரை செய்தார். அந்த பிரிஃபரன்ஸ் மாடல் தான் இன்றைக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்கள் சமூகத்தில் இருக்கிற இடங்களும் அவர்களை கொண்டு நிரப்பப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு பலரும் சொல்கிறார். அது உண்மையா இல்லையா என்பதை ஆராய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. இந்த 15 ஆண்டுகள் இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டதில்லை, இந்த பிரிஃபரன்ஸ் மாடல் இல்லை. அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கு நிறைவடைந்திருக்கிறதா, அவர்கள் போதுமான அளவு பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறார்களா என்று ஆராய வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. நாங்க சொல்லல, எந்த ஜனார்தன் கமிஷனை அடிப்படையாக கொண்டு இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதோ அந்த ஜனார்தன் கமிஷன் அறிக்கையிலே அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். 10 ஆண்டு முடிந்ததும் இதை பற்றி மீளாய்வு செய்து அவர்கள் அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார் என்பதை அரசு பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும் என்று அந்த கமிஷன் அறிக்கையிலே கொடுக்கிறார். அப்போ ஜனார்தன் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதை விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் எதிர்க்கவில்லை. நாங்கள் ஆதரித்த காரணத்தினால் மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு வந்தது. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எதிர்த்திருந்தார், அந்த இடஒதுக்கீடு வந்திருக்கிறார். ரஜினி அவர்கள் குறிப்பிட்டார், தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களையும் என்னையும் அழைத்துத்தான் அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பேசினார். எழுச்சி தமிழ் அவர்கள் தான் சொன்னார், இதை ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கள், எல்லோருடையும் கருத்துக்களை கேளுங்கள், எங்களுக்கு முழு மனதாக அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் முழு மனதாக ஆதரிக்கிறோம் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம் போடப்பட்டது, அதில் முடிவெடுக்கப்பட்டது. அதிலேயும் கிருஷ்ணசாமி அவர்கள் சேமுத்தமிழ் அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். என்ன காரணம் என்னன்னு கூட சொல்லல, சரியான காரணங்களை கூட சொல்லாம ஒரு பார்ட்டி போட்டாங்க, அவங்க தான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான காரணம் தெரிஞ்சு அவங்க தொடர்ந்து அதை ஃபைட் பண்ணிருக்கணும்ல. என்ன செஞ்சாங்க, ஆர்எஸ்எஸ் போய் கொஞ்சம் போராடினார், பட்டியலை விட்டு வெளியே போகிறார். இதுல எப்படி நம்புவாங்க? ஏன்னா பட்டியலை விட்டு வெளியேற்றுங்க, நாங்க போயிடுறோம் அப்படின்னா எங்க போவீங்க? அப்ப என்னுடைய வரலாறே தெரியாம என்ன பாருங்க, கவர்மெண்ட் போய் மனு கொடுக்குறாரு. இங்க வெளியில என்ன சொல்றாரு, தேவேந்தர்களும் ஆதி திராவிடர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒவ்வொரு மீட்டிங்லயும் பேசுறாரு. கவர்மெண்ட் என்ன மனு கொடுக்கிறாருன்னா, தேவேந்தர்களும் சாம்பவர்களும் சிவ சாம்பவ சிவ 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 சாம்பவர்கள் என்ன கவர்னர் என்ன அவருக்கு இல்ல, அவங்க ஆதி திராவிடங்கிறது ஆதி திராவிடத்தை அவருக்கு பிடிக்காததால சிவன் சாபம் வருமா? நீ ஒரு மனுவியே இவ்வளவு பசி அடிக்கிறிய, என்ன இந்த மக்களுக்கு பார்த்துருப்பாங்க. மூத்த இன்னைக்கு தலைவர் எழுந்து கொண்டாங்க அண்ணன் தான் எவ்வளவுதான் அவருக்கு இதெல்லாம் பண்ணார். இன்னைக்கு அவருடைய அந்த அரசியல் அவரையே இன்னைக்கு கொண்டு போய் எங்க நிறுத்திருக்கு. இதுவே பாருங்க, வெளியில பிரஸ் மீட்ல ஆதி திராவிடர், ஆளுநர் பதவியில சிவசிராப்பவர், ஆளுநருக்கு வலிச்சிடக்கூடாது, ஆளுநர் பொய்க்க கூடாது. எப்படியான ஆளுநருக்கு நான் பேரணி நடத்துறேன், போராடி நடத்துறேன், சரி ஏதாவது பண்ணிட்டு போகும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம். சொல்றாங்க, நீங்க இங்க ஆதரிச்சுட்டு அப்புறம் போய் ரிவ்யூ போடுறீங்க. ரிவ்யூ பட்டியல் போட்டது வழக்கறிஞர் ரஜினிக்கு தெரியும். எந்த ரிவ்யூ பட்டியல் உச்ச நீதிமன்றத்துல
ஒரு மேக்சிமம் பெஞ்ச் வந்து போட்டா 7 மெம்பர் பெஞ்ச் போட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு மேல அப்பீல் கிடையாது. அப்ப என்ன பண்ணா தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒரே வழி, ரிவ்யூ தான் போடணும். தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும் சொல்லும் போது ஆதாரங்கள் கொடுக்கணும். 634 பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை கொடுத்து இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. அவ்வளவு ஆதாரங்களை கொடுத்துருக்கோம், கொடுத்து ஏன்னா நீ போடுற தீர்ப்பு எப்படி தவறானது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம். அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நான் ஒரு ஆள் இருந்த சட்டமன்றத்தில் நான் பேசுற பேச்சை உங்களுக்கு கொடுத்திருக்க புத்தகத்துல பின்னடைப்பா கொடுத்திருக்க அதுலயே சுட்டி காட்டுகின்ற உச்ச நீதிமன்றம் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு 2007 ஒரு 8 நான் பேசின பேச்சு இந்த பில்லு மேல இந்த மசோதா வந்த போது அப்ப பேசினேன். நீங்க 1971 சென்சஸ் அடிப்படையில் 18% இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள், ஆனால் 2001 சென்சஸ் அடிப்படையில உள்ஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள், முரண்பாடா இருக்கு. அதனால அவங்க குறைன்னு நான் கேட்கல. 71 சென்சஸ் 2001 சென்சஸா 19 உயர்த்திட்டு அவங்களுக்கு கொடுங்க கேட்கிறேன். இடஒதுக்கீடு அளவை உயர்த்தி அவங்களுக்கு அந்த பொருளொதுக்கீடு செய்யும். இன்னைக்கு அதை சொல்றான். எனவே எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக பார்க்கிறோம். என்ன புரட்சியா அம்பேத்கர் வழியில இன்றைக்கு நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் வேற எந்த தலைவரும் சொல்ல முடியாது. எந்த தமரசத்துக்கும் எவனாலும் விலகாத முடியாத எவனாலும் விலகாத முடியாத கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை. 75வது ஆண்டு அரசமைப்பு சட்டத்துக்கு ஒன்றிய அரசு மாநில அரசு கொண்டாடுறாங்களா? இன்னைக்கு எத்தனை நாடுகள் சுதந்திரமடைந்த நாடுகள் துண்டு தூளாயிட்ட சோவியத் யூனியன் எத்தனை நாடா இருக்கு? இன்னைக்கு ஒரே ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு அடிச்சுக்காக உக்ரைனும் ரஷ்யாவும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார் என்கிறாரு. காப்பாற்ற முடியவில்லையா? மார்க்சியத்தால் காப்பாற்ற முடியவில்லை, லெனினியத்தால் காப்பாற்ற முடியவில்லை, சோசியலிச தத்துவம் அவர்களிடத்தில் சகோதரத்துவத்தை கொண்டு வரவில்லை. அம்பேத்கர் அவர்கள் மார்த்தா புத்தரா என்ற அந்த நூலில மிக சின்ன நோட்டு அதை சொன்னார். சமத்துவத்தை கொண்டு வரலாம், ஆனால் சகோதரத்துவத்தை கொண்டு வருமா என்று கேட்டார். அந்த சகோதரத்துவம் எதை கொண்டு வரும்? பௌத்தம் தான் கொண்டு வரும்னு சொன்னார். அதனால்தான் பௌத்தத்தை எடுத்து கொண்டு போனார். ஏதோ ஒரு சாமியாரா கொண்டு போடுறது எல்லா தத்துவங்களையும் ஆராய்ந்து மிகச்சிறந்த தத்துவமாக ஒரு பௌத்தத்தை இவரே உருவாக்கினார். புத்தர் சொன்னாரோ இல்லையா, நமக்கு தெரிந்த புத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால்தான் நவபௌத்தம் சொல்றான், புதிய பௌத்தம். அவரே ஒரு அதுக்கான டாக்டரின் அவரே எழுதுற அதுக்கான புனித நூலை உருவாக்குகிறார். அதுதான் புத்தாண்டு. எனவே அப்படியான ஒரு புரட்சியாளருடைய கோட்பாட்டை அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலை நிமிர்ந்து தெளிவாக அதனால்தான் சொல்கிறோம். அதனால்தான் இந்த ஆபத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. அம்பேத்கர் என்கிற அந்த கண்ணாடி அவர் நமக்கு கொடுத்த அந்த பார்வைக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒளி, அவர் கொடுத்த அந்த பார்வை மூலமாக பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த சனாதன சதி திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. சகோதரர்களே, பேராபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதை எதிர்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால்தான் இந்த தீர்ப்பை நாம் எதிர்க்கிறோம். இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக எந்த விலையும் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறது. 26ஆம் தேதி அரசமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அந்த 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு உறுதிமொழியை வெளியிடுவார். அந்த உறுதிமொழியை எல்லோரும் ஏற்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் நாம் அந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கிறோம். இந்த ஆண்டும் அப்படியான உறுதிமொழியை ஏற்கும் போது அம்பேத்கர் அவர்கள் நமக்கு பெற்று தந்த உரிமைகளை பாதுகாப்போம் என்று நீங்கள் இன்னும் வலுவோடு விளங்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு